அரசியல் கட்சி அறிவிப்பிற்கு முன் நிர்வாகிகளுக்கு விஜய் போட்ட 4 கட்டளைகள். விஜய் மக்கள் இயக்கம் ஏற்கனவே உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சுழற்சியாக போட்டியிட்டனர். இப்பொழுது விஜயை 2024 மற்றும் 2026 ஆண்டில் நடக்க போகும் தேர்தலில் களம் இறங்குவதால் தன்னுடைய கட்சியை பலப்படுத்தி வருகின்றார். இவருடைய கட்சிக்கு தமிழக முன்னேற்ற கழகம் என்ற பெயரை வைத்திருக்கின்றார். இந்த நிலையில் இப்பொழுது எல்லாம் அடிக்கடி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். ஆனால் அதில் என்ன பேசுகிறார்கள் என்பது வெளியில் தெரியாமல் சஸ்பென்ஸாகவே இருக்கின்றது. இதற்கு காரணம் விஜய் தன்னுடைய கட்சியின் நிர்வாகிகளிடம் ஸ்ட்ராங்காக 4 கண்டிஷன்களை போட்டு இருக்கின்றார். விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் மீட்டிங்கில் பேசும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது. இதுதான் விஜய் போட்ட முதல் கண்டிஷன். அதோடு கட்சி நிர்வாகிகள் தங்களின் குடும்ப உறுப்பினர்களிடமும் மீட்டிங்கில் பேசிய விஷயத்தை பற்றி கலந்துரையாடக்கூடாது. இரண்டாவது கண்டிஷனாக தொகுதியின் கட்சியை பற்றி என்ன பேசுகிறீர்கள் என்று உடனே தெரிவிக்க வேண்டும். மூன்றாவது மற்ற ரசிகர்கள் மன்றங்கள் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களா என்பதை பற்றி தெரிவிக்க வேண்டும். நான்காவதாக தளபதி விஜய் தன்னுடைய 68வது படமான தி கோட் படத்தின் ரிலீஸுக்கு பின்புதான் அரசியலில் முழு நேரம் கவனம் செலுத்துவாராம். அதுவரை எந்த குழப்பமும் சூழல் நிகழாமல் கட்சி நிர்வாகிகள் தலைமை சொல்வதை பின்பற்ற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இந்த கண்டிஷனை எல்லாம் தமுக கட்சி நிர்வாகிகள் பிசிறு தட்டாமல் பின்பற்றி வருகின்றனர்.